Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Club-ஓட எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் மீக்கிட் வந்து தெரியாம கீழ விழுந்து பயங்கரமா ரத்தம் வந்திருக்கும். அப்ப ரெஃபரி ஓடி வந்து நீ ஓகேவா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றேன். கரெக்ட்டா ஐபாலுக்கு எதுவும் ஆகல. கரெக்ட்டா கண்ணல படாம கொஞ்சம் மேல தான் பட்டிருக்குது. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ரிஸ்க் தான் நீ விளையாடுறது. அதனால இவனை நீங்க ஹாஸ்பிடல் கூட்டி போயிருங்க அப்படினு சொல்லிட்டு அவர் கோச் கிட்ட சொல்றாரு. இல்ல எனக்கு கொஞ்சம் பெயின் கில்லர் மட்டும் கொடுங்க அப்படினு சொல்லிட்டு மீக்கிட்ட கேக்குறான். டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வா ஒழுங்கா ஹாஸ்பிடல் போவோம் அப்படினு சொல்லிட்டு மியசுமி சொல்றான். நான் வின் பண்ணதுக்கு அப்புறமா போய்க்கிறேன் அப்படினு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். டேய் கண்ணல அடிபட்டதுன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். இது இப்படி எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் உள்ள இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட இறங்கியே திரும்பி அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. ஆனா நார்மலா இல்ல, ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். which means ஒரு கண்ணை வச்சுதான் இப்ப மீக்கிட்ட விளையாட போறான். கேம்குள்ள வந்த உடனே மியசுமி நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் நான் தான் எப்படியே மீக்கிட்டோ கவர் பண்ணி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். அடுத்த ரேலிலே கிரிசிமா வந்துட்டு மீக்கிட்டோ தான் நல்லா டார்கெட் பண்றான். மீக்கிட்டோவால ஜஸ்ட் டாஜ் பண்ண மட்டும் தான் முடியுது. பாயிண்ட் மிட்சுகோசி 11 சன்லைட் பெவரேஜ் 6 சொல்லிட்டு தான் இருக்குது. இன்டர்வல்ல மீக்கிட்ட மியசுமியை பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் விட்டு கூட நான் ஏதாவது இதுக்கு யோசிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மியசுமி சொல்லிடுறான். ஆனா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் ஒருவேளை இந்த கேம்ல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா என்னோட பேட்மிண்டன் கரியர் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த கேம் இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அது மீக்கிட்டோக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். அவனோட ஃபியூச்சரே இந்த இன்ஜுரினால போறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது மீக்கிட்டோவை சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டு போனோம் அப்படின்றது மட்டும் தான் அவன் லேண்டிட்டு இருக்கும்போது கூட அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால அவனால ஒரு நார்மலான ஷாட்டை கூட ரிட்டர்ன் பண்ண முடியல, நெட்ல அடிச்சிடறான். அப்ப கிரிசிமா மியசுமியை பார்த்துட்டு இது என்ன வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்குது, இவன் இப்படி அடிபட்டு உள்ள வந்தனால ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சிம்பத்தியா இருக்கலாம். பட் அந்த சிம்பத்தினால நீங்க ஒன்னும் வின் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லூசரோட நீ டீம் அப் பண்ணியிருந்த, இப்ப என்னன்னா அவனை காயப்படுத்திக்கிட்டு இப்ப இன்னுமே அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். உன் இடத்துல இப்ப நானா இருந்திருந்தேன்னா இவனை நேரம் அடிச்சு வெளியே உட்கார வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிசிமா மியசுமியை பார்த்து சொல்றான். அப்ப மியசுமி வந்துட்டு உனக்கு இந்த விஷயத்தை யாரும் சொல்லி தரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நானே சொல்றேன். ஒருத்தர் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணும்போது அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாதா முட்டா பயிலே அப்படின்னு சொல்லிட்டு மியசுமி சொல்றான். அடுத்த ரேலிலே மியசுமி சூப்பரா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அதுக்கடுத்து கண்டினியூவா மியசுமி ஒன் மேன் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இசுமுக்கே செம்ம ஷாக்கா இருக்குது. இவன் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி இப்ப தெரியுது அப்படின்ட்டு கிரிசிமா அடுத்த ரேலிலே மீக்கிட்ட கிட்ட அடிக்க ட்ரை பண்றா. பட் அதையுமே கவர் பண்ணி மியசுமி எடுத்து கொடுத்து பாயிண்ட் வாங்குறான். அதுக்கடுத்து கண்டினியூவா மியசுமி ஒத்தாலா இருந்து ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோச் அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு மியசுமியோட இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் இவ்வளவு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாமே இந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல வெளிய வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரிசிமா மறுபடியும் ஒரு ஸ்மாஷ் பண்றான். அடுத்தும் கண்டினியூ கிரிசிமா சூப்பரா பவர்ஃபுல் ஸ்மாஷா கொடுத்து பாயிண்ட் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரேலில அவன் பவர்ஃபுல்லா அடிக்கிற மாதிரி வந்து லைட்டா தட்டி விடுறான். மியசுமியால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைம்ல கரெக்டா மீக்கிட்ட வரான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல டக்குன்னு வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே மீக்கிட்ட திரும்பி மியசுமியை பார்த்துட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா உன் கண்ணு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது நல்லா தான் இருக்குது, இப்ப நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். அடுத்து ஒரு ரேலி போய்கிட்டு இருக்கு. இசுமு வந்துட்டு அந்த பேட்டை லைட்டா கொஞ்சம் விட்டுட்டு பிடிக்கிறான் ஒரு கிரிப்போட. ரைட், இதான் நம்ம எதிர்பார்த்த டைம், இதான் இசுமோட ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா பாத்துறாங்க. அவன் எப்பலாம் இந்த மாதிரி அவன் கையை அட்ஜஸ்ட் பண்ணி கிரிப்போட பிடிக்கிறானோ அப்பலாம் அவன் ஹேர் பின் ஷாட் தான் எய்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஹேர் பின் ஷாட் முன்னாடி வரும், அவ்வளவுதான். எப்படி நெட்டை ஒட்டி பக்கத்துல தான் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கரெக்டா முன்னாடி வந்து அசால்ட்டா அவன் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப மிட்சுகோசி 18 சன்லைட் பெவரேஜ் 16 சொல்லிட்டு இருக்குது. அடுத்து மீக்கிட்ட அவனோட ஃபோர் சைட் யூஸ் பண்ணி அவன் எப்பலாம் அந்த மாதிரி கையை மாத்துறானோ அப்பலாம் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னோட ஷாட்ஸ் அவங்க பிரெடிக்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இசுமுக்கு லைட்டா ஷாக்கா இருக்குது. அதுக்கப்புறமா இவங்க கண்டினியூவா ஒரு 4 பாயிண்ட் அவனுக்கே அடிச்சு எடுத்து இந்த செகண்ட் செட்டை வின் பண்றாங்க. இப்போ தேர்ட் செட்டுக்குள்ள வரும்போது கிரிசிமா இசுமுவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் மட்டுமே தனியா இருந்து நான் வின் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அந்நேரம் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்பவே பெஸ்டா இருப்பேன். பட் அதுக்காக ஒன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாமலாம் இல்ல. ஆனா மத்த எல்லா பசங்களும் அவனை எப்படி பாப்பாங்க அப்படின்னா அவன் ரொம்பவே டேலண்டடா இருக்கான். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ல இருந்தவங்க. சோ அதனால இவன் ரொம்பவே டேலண்டடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. இவனோட ஹார்ட் ஒர்க்கை யாருமே பேச மாட்டாங்க. இவன் டேலண்டா இருக்கான்னு மட்டும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னோட அண்ணன் ஒருத்தன் மட்டும் தான் நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பதான் ஹாயட்ட வந்துட்டு பேட்மிண்டன் பேட்டை கொடுத்துட்டு வா இந்த பேட்மிண்டன் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேட்மிண்டன் குள்ள இன்வால்வ் பண்ணுவான். கிரிசிமா டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டு வந்த கூட அவன் ரொம்பவே அப்செட்டா தான் வருவான். அவங்க அண்ணனும் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, எல்லாருமே நான் என்னதான் வின் பண்ணாலும் நீ டேலண்டடா இருக்க அப்படின்றத மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா என்னோட ஹார்ட் ஒர்க்கை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ கிட்ட சொல்றான். அவங்க பேசிட்டு போறாங்கடா, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு இந்த டிராஃபிக்கு டிசர்வான ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோ சொல்றான். அப்ப கிரிசிமா வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்பரேட் கம்பெனில போயிட்டு நானும் உன் கூட சேர்ந்து பார்ட்னர் விளையாடுவேன், ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில ஒன்னா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டோவும் சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றப்ப கிரிசிமா சின்ன பையனா இருப்பான். அதனால ஹாயட்டோ நல்லாவே வின் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நாள் பிராக்டிஸ் அதிகமா எடுத்ததுக்கு அப்புறம் கிரிசிமா தான் கேம்ல வின் பண்ணுவான். அப்ப கிரிசிமா மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறமா என்னோட அண்ணன் என் கூட எந்த ஒரு மேட்ச்மே இல்ல, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஹாயட்டோ வந்துட்டு நான் பேட்மிண்டன்ல இனிமே ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு தனியா வந்திருப்பான். ஆனா அவன் போய் தான் சொன்னான், என்னோட லைஃப்ல நிறைய கைண்ட் ஆஃப் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் பாத்திருக்கேன். ஆனா நான் ஆசைப்பட்டு எனக்கு ஆப்பனண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது என்னோட அண்ணன் தான். அவன் தான் எனக்கு ஈக்குவலான ஒருத்தன், வேற யாருமே அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட்லி அவன் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார்ட்னர் நம்பி இருக்கிறவங்க தான் வந்துட்டு வீக்கான ஆளுங்க. ஆனா நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே தனியா தான் நிறைய கேம்ஸ் விளையாண்டேன். சோ நான் தனியாவே வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூவா ஃபுல் கோர்ட் அவனே ஆடி சூப்பரா நிறைய ஸ்மாஷ் பண்ணி பாயிண்ட் லீடிங் கொண்டு போறான். இசுமு ஒரு துளி கூட அசைவே இல்ல, அப்படியே ஃப்ரண்ட்ல சும்மா நின்னுகிட்டு இருக்கான். இவன் தான் ஃபுல் கோர்ட்டை கவர் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இசுமு சும்மாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மியசுமிக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்குது. அப்படின்னா இப்ப கிரிசிமா மட்டும் தான் அட்டாக்கிங் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே கிரிசிமா ஒரு அட்டாக் பண்றான். பட் இந்த வாட்டி அதை வந்துட்டு மீக்கிட்ட அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணி இங்க தான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு
அப்படின்ட்டு போயிடுறான். இவன் எப்ப கிரிஷிமாவை ரீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இசுமுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. அவனோட ஃபோர்சைட் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. மியூசுமி வந்துட்டு பரவாயில்ல இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்பதான் மியூசுமி மீகிட்ட ரெண்டு வீட்ல வச்சு பேசிக்கிட்டு இருந்தா காட்டுறாங்க. நேரம் மீகிட்ட வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா கிரிஷிமா எப்பவுமே வந்துட்டு அவங்க ஆப்பனண்டோட வீக் ஸ்பாட்ல தான் அடிப்பான். அதை நம்ம ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அவனோட ஷாட்டை நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். அதனால அவனோட ப்ரீவியஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நிறைய சீடியை வாங்கி ஒன்னா பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க. அடுத்து கிரிஷிமா மட்டும் தான் கண்டினியூவா விளையாண்டுகிட்டே இருக்கான். நேரம் இசுமா மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னோட லைஃப்ல இப்ப வர நான் கரெக்டான பாத்த தான் சூஸ் பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு மிட்சுகோசில ஜாயின் பண்ணிருக்கேன். வேர்ல்டுல நம்பர் 1 பிளேயர் கூட பார்ட்னரா விளையாண்டுகிட்டு இருக்கேன். சோ இப்போதைக்கு நான் கிரிஷிமா சொல்ற மாதிரி எதுவுமே பேசாம சும்மா இப்படியே நிக்கிறதா கரெக்டான சாய்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறான். அப்போ ஒரு பால் மியூசுமி வந்துட்டு டேப்ல அடிச்சு விட்டுறான். நேரா அவன் மியூசுமியை பாக்குறான். மியூசுமி கூட இவன் மிந்தி லேண்ட மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்ஸ்ல இவனுக்கு ஞாபகம் வருது. அடுத்த ஒரு ரேலிலே மீக்கெட்டோ காக்க அடிச்சு விடுறான். அதை வந்துட்டு கிரிஷிமா எடுக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வர்றான். பட் அவனுக்கு முன்னாடியே இந்த வாட்டி இசுமோ வந்துட்டு உள்ள அடிச்சு விட்டுறான். நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா கேக்குறான். இங்க பாரு நான் சொல்றது கேளு. இப்போதைக்கு நீ அட்டாக் பண்ணாத. நமக்கு கிளியரா தெரியுது அவங்க வந்துட்டு உன்னோட அட்டாக்க பிரெடிக்ட் பண்ணிட்டாங்க. நீ இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னோட ஸ்டாமினா தான் வேஸ்டா போகும். அப்ப இப்படியே பண்ணா நம்ம தோத்துருவோம்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கிரிஷிமா கேக்குறான். இல்ல இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாடணும். அவங்கள அட்டாக் பண்ண விடுவோம். அவங்க ஏற்கனவே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்துல நமக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இசுமோ. அதுக்கேத்த மாதிரி அடுத்த ரேலியில இருந்து கிரிஷிமா அட்டாக் எல்லாம் பண்ணல. சும்மா கிளியர் பண்ணி தான் அதாவது லாங்கா சும்மா தூக்கி தான் கொடுக்குறான் ஈஸியா. அதை இவங்க ரிட்டர்ன் பண்ணி அனுப்புறப்ப இசுமோ வந்து கரெக்டா உள்ள அடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறமும் ரெண்டு டீமும் கண்டினியூவா சூப்பரா மாறி மாறி பாயிண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் பார்த்தா மிட்சுகோசி 20 சன்லைட் பேவரேஜ் 19 சொல்லிட்டு இருக்குது. அடுத்த ஒரு ரேலியிலே மறுபடியும் மியூசுமி அடிச்சு ஈக்குவல் பண்றாங்க. அடுத்த ரேலியில ரெண்டு டீமும் விடாம கண்டினியூவா விளையாண்டுட்டே இருக்காங்க. அந்நியார கிரிஷிமா வந்து டக்குன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்மாஷ் கொடுத்துறான். அதை மீக்கிட்ட முன்னாடி ஓடி வந்து எடுக்க ட்ரை பண்ணிருப்பா. பட் அந்நியாரம் அவனுக்கு அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சது மறுபடியும் அந்த கண்ணு கிட்ட இருந்து. மியூசுமி வந்துட்டு மீக்கிட்ட போதுண்டா அப்படின்ட்டு சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்ட்டு மீக்கிட்ட சொல்றான். உன்னோட பேட்மிண்டன் கரியர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நிறைய டோர்னமெண்ட் நிறைய மேட்சஸ் நீ விளையாடணும். அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆனா நம்ம இந்த மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா ஒன்னால அதுக்கப்புறம் டீம்ல இருக்க முடியாது அப்படின்ட்டு மீக்கிட்ட சொல்றான். எனக்கு அது ஓகே தான். நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அது காரணமே நீங்க தான். எனக்கு இதுவே போதுமானது அப்படின்ட்டு மியூசுமி சொல்றான். நான் நீ வந்துட்டு பேட்மிண்டன் விளையாடுறத பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு அதான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு மியூசுமி அவன் கிட்ட வந்து சொல்றான். அப்படியே மியூசுமி ரெஃபரி கிட்ட நடந்து போகும்போது மீக்கிட்ட வந்துட்டு இல்ல நீ என்னோட மேட்ச் பாக்கணும்னு ஆசைப்படல. என்ன பொறுத்தவரை பேட்மிண்டன் அப்படின்றது நீ என்னோட சைடு இல்ல அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஒரு மீனிங்லெஸ் தான். இதை கிட்டக்கு அப்புறம் மியூசுமிக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்குது. அந்நியார ஒரு சின்ன பையன் வாய்ஸ் கேக்குது. கமான் பேட்ரிமேன் உங்களால முடியும் கிவ் அப் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபூக்கியால ஒரு தாத்தா இருப்பாரு இல்லையா அவரோட பேர் என்ன இதை சொல்றான். இன்னொரு பக்கம் எல்லாரும் சத்தத்தை ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டொமாரி டிரான்ஸ்பரோட சியர் டீம் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அது வந்துட்டு எல்லாரையும் செம்மையா சியர் பண்ண வைக்குது. இது கிட்ட அப்புறமா மியூசுமி அப்படியே மீக்கிட்ட கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேராசையா தான் இருக்குது. ஆனா இந்த கேம்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்னைய தவிர உன் பக்கத்துல வேற யாரையும் வச்சு என்னாலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து ஒரு ரேலி கண்டினியூ ஆகிட்டு இருக்கப்ப ரெண்டு டீமும் விடாம சூப்பரா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி வீக்கான ஆளுங்க கூட எல்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிரிஷிமா அட்டாக் பண்றான். இசுமோ வந்துட்டு என்னோட அப்சல்யூட் பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் புஷ் பண்ணா போதும் எங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி மீக்கிட்ட ரெண்டு பேரும் நினைச்சுலாறாங்க. கடைசி அப்ப பாயிண்ட் பார்த்தா சன்லைட் பேவரேஜ் 22 மிட்சுகோசி 21 சொல்லிட்டு செட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்ப மியூசுமி வந்துட்டு பேக் சைடா என்னை நம்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே எக்ஸாக்ட்லி மீக்கிட்டோக்கு ஆசுமா சொன்ன மாதிரியே ஞாபகம் இருக்குது. அதை கிரிஷிமாவுமே வந்துட்டு நோட் பண்றான். அந்த ரேலி ஸ்டார்ட் ஆன உடனே கிரிஷிமா வந்துட்டு வேணும்னே மீக்கிட்டோக்கு தலைக்கு மேல கொடுக்குறான். மீக்கிட்டோவும் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்படியே நின்றுறான். நின்னுட்டு மியூசுமி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ரைட் இவ்வளவு நேரம் ஜம்ப் பண்ணாம நின்னு விளையாண்டுகிட்டு இருந்ததெல்லாம் போதும் இப்ப ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி சூப்பரா ஒரு ஜம்ப் கொடுக்குறான். அவன் ஜம்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே அவன் ஜம்ப் பண்ண வேகத்துக்கு பொலிச்சுன்னு சூப்பரா ஒரு ஸ்மாஷ் கொடுக்குறான். அப்படியே இந்த ஒரு மேட்ச்மே முடியுது. சன்லைட் பேவரேஜ் டீம் வந்துட்டு எஸ்ஜே லீகோட ஃபைனல்ஸ் கேமை வின் பண்றாங்க. அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு கிரிஷிமா வெளியே வரும்போது எதுக்கு அப்படி சோகமா மூஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டாங்க நின்னு கேக்குறான். அடுத்த வாட்டி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல விளையாடுவோம். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டா சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். அம்மா வந்துட்டு அப்பப்ப கொஞ்சமா வீட்டு பக்கம் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்களா அதனால அப்பப்ப ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டே போறாங்க. அந்த மேட்ச் பாக்குறதுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் குண்டா இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் வரதான் செஞ்சிருப்பாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்துட்டு அப்பனா நான் என்னோட பெட்ல தோத்துறேனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்தவர் வந்துட்டு இங்க பாருங்க சார் நீங்க கம்பெனி மேல ரொம்பவே அக்கறை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்னால நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போறது இல்லதான். பட் இருந்தாலுமே இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆடியன்ஸோட எக்ஸைட்மெண்ட் இத சொல்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. இந்த டீம் கஷ்டப்பட்டு லேண்டது இந்த ஒரு எஃபர்ட்னால தான் இப்ப இவ்வளவு பேர் ஹாப்பியா இருக்காங்க. இது வந்து நம்மளோட கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நான் இதை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த பேட்மிண்டன் டீம் நமக்கு கொடுத்த ப்ராஃபிட் விலை மதிக்க முடியாதது. அதை வந்துட்டு வெறும் வார்த்தையால சொல்லிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படியே சன்லைட் பேவரேஜ் டீமும் அவங்களோட டிராஃபியை வாங்கிட்டு கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலியை குடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இப்ப கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலிக்கு டிமாண்ட் கூடுது. எல்லாருமே இந்த கம்பெனில வந்துட்டு அந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. இந்த கம்பெனி இப்ப ரொம்ப பிஸி ஆயிருது. இன்னொரு பக்கம் ஹாயட் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க இதுக்கப்புறம் பேட்மிண்டன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களாமே மாடலிங் கிட் பண்ண போறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆமா அது உண்மைதான். நான் இனிமே ஃபுல் ஃபோக்கஸ் பேட்மிண்டன்ல தான் இருக்க போறேன். இதுக்கப்புறம் நிறைய டோர்னமெண்ட் வருது. அதனால நான் இனிமே நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயட்டா சொல்றான். மிட்சுகோசி டீமும் இன்னொரு பக்கம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரா இசுமோ சூப்பரா ஒரு ஸ்மாஷ் பண்றான். அதுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷிமா பாராட்டலாம் செய்றான். இன்னொரு பக்கம் சன்லைட் பேவரேஜ் டீமும் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரா யுசியாமா வந்துட்டு ஆமா அவங்க ரெண்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் டாக்கிட்டா கிட்ட. அவங்க வந்து நம்மளோட கிரீன் அண்ட் ஜிஞ்சர் ஆலியை நேஷனல் வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக அந்த பிரசன்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு சீஃப் இப்போ உங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியூசுமி கிட்ட சொல்றான். விச் மீன்ஸ் மியூசுமி கொஞ்சம் ப்ரமோஷன் ஆயிட்டான்னு நம்ம
நமக்கு இதுல இருந்தே தெரியுது. ஆமா, அவனோட முட்டிக்கு இப்ப பாத்துக்கிட்டு இருந்தாலே அதுக்கு இதான கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட மேனேஜரும் சொல்றாரு. ஆமாப்பா, அவர் நல்லாவே ஹீல் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு டோர்னமெண்ட்டுக்குள்ள கரெக்டா ரெடி ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வெளியே கார்ல மீக்கிட்ட இன்னொரு பையனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பையன் வந்துட்டு யோ நான் பேட்மிண்டன் விளையாடதானே வந்து எதுக்கான இந்த மாதிரி சேல்ஸ் வேலையும் பண்ணணும், ரெண்டுமே எப்படியான பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி, ஒர்க்லயும் சரி ஸ்போர்ட்லயும் சரி எப்படி பெஸ்டா இருக்கணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லி தரேன். ஒரு பெர்ஃபெக்ட்டான பேட்டரி மேனா உன்னை நான் மாத்திரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றேன். அடுத்து ஃபைனலா ஒரே ஒரு ஷாட்டை காட்டுறாங்க. ஜப்பான் நேஷனல் டீமுக்கு வந்துட்டு ஆளுங்களை செலக்ட் பண்றாங்க. அதுல வந்துட்டு மியசுமி மீக்கிட்ட அவங்க ரெண்டு பேரோட போட்டோஸுமே இருக்குது. இதை காட்டிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு அனிமியை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் இந்த அனிமிக்கு நல்லா சூட் ஆச்சா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.